மற்றும் கொடைக்கானலை விடவும் குளிரான இடம் தென்னிந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? அதுவும் தமிழ்நாட்டில் தேனியில் இருக்கிறது. ஆனால் அதற்கு போகும் வழி தமிழ்நாட்டில் இல்லை. ஊட்டி மற்றும் கொடைக்கானலை விட தற்போதைய நிலையில் கொழுக்குமலையில்தான் குளிர் அதிகமாக இருக்கிறது. கொழுக்குமலையும் கொடைக்கானலும் கிட்டத்தட்ட ஒரே மலையில்தான் அமைந்துள்ளனர். இதனால் கொடைக்கானலை போல்தான் வெப்பநிலை குறைவாகவே இருக்கும். ஆனால் தற்போதைய காலநிலை மாற்றத்தால் கொடைக்கானல் ஊட்டியை விட கொழுக்குமலையில் குளிர் இருக்கிறது. பொதுவாக நாம் எல்லோரும் நினைப்பதும் நீலகிரி மாவட்டம் ஊட்டி தான் தமிழ்நாட்டின் மிக குளிரான இடம் என்று. அதற்கு அடுத்தபடியாக கொடைக்கானலில் குளிர் அதிகமாக இருக்கும் என்று நினைப்போம். இந்த இரண்டுமே சர்வதேச அளவில் புகழ்பெற்ற கோடை வாசல் தலங்களாக இருப்பதால் அங்குதான் மக்கள் அதிகமாக செல்கிறார்கள். இங்கு சுற்றுலா செல்ல பல இடங்கள் உள்ளனர். ஊட்டி சென்றால் இப்போது உள்ள கிளைமேட்டிற்கு திரும்ப மலையை விட்டு இறங்கவே தோன்றாது. அந்த அளவிற்கு சூப்பராக இருக்கிறது. அதே நேரம் வெயில் அங்குமே சற்று இருக்கிறது. அடுத்ததாக கொடைக்கானலை பற்றி பேசினால் இங்கு தற்போது குளிர் இரவில் அதிகமாகவும் பகலில் சற்று வெயிலும் இருக்கிறது. எனினும் காடுகள் காரணமாக வெயிலின் தாக்கம் சுத்தமாக இருக்காது. ஊட்டி கொடைக்கானல் இரண்டுமே மக்கள் அதிகம் விரும்பும் இடங்களாக உள்ளனர். இங்குதான் பலரும் படையெடுக்கிறார்கள். அதே நேரம் கொடைக்கானல் செல்பவர்கள் சற்று ஒரு 3 மணி நேரம் அப்படியே பயணத்தோடு சேர்த்து சென்றால் கொழுக்குமலை போகலாம். தேனி மாவட்டத்தில் உள்ள இந்த இடம் தென்னிந்தியாவின் குளிரான இடமாகும். கொடைக்கானல் சென்றால் தேனி மாவட்டத்தில் உள்ள அருவிகளான கும்பக்கரை, வீரபாண்டி, சுருளி, சோத்துப்பாறை, சின்ன சுருளி, தொட்டிப்பாலம், மேகமலை, தேக்கடி போன்ற பகுதிகளை ரவுண்ட் அடிக்கலாம். எல்லா ஆறு மற்றும் அருவிகளில் தேனி மாவட்டத்தில் தண்ணீர் நன்றாக வருகிறது. இறுதியாக குரங்கணி அருவியில் குளித்துவிட்டு அப்படியே போடிமுந்தலில் 1 மணி நேரம் மலை ஏறினாலே காரில் சூரியநெல்லி போய்விடலாம். மொத்தமே 30 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். சூரியநெல்லியில் இருந்து கொழுக்குமலை உச்சிக்கு செல்ல சுமார் 1 மணி நேரம் முதல் 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் வரை ஆகும். இது வெறும் 10 முதல் 12 கிலோமீட்டர் தூரம்தான். ஆனால் சாலை மிகவும் கரடுமுரடாக இருப்பதால் பயண நேரம் அதிகமாகும். அதே நேரம் உங்கள் சொந்த காரில் செல்ல முடியாது. சூரியநெல்லியிலிருந்து ஜீப் மூலமாக மட்டுமே செல்ல முடியும். இந்த 1 மணி நேர பயணம் மிகவும் குலுங்கலாக இருக்கும். ஆனால் சுற்றிலும் உள்ள தேயிலை தோட்டங்களின் அழகு உங்களின் வலியை மறக்க செய்துவிடும். பொதுவாகவே கொழுக்குமலை வெயில் சற்று குறைவாகவே உள்ள இயற்கை விரும்பிகளின் சொர்க்க பூமியாக இருக்கிறது. இதுதான் சர்வதேச சுற்றுலா தலமான மூணாரின் தனித்துவமான இடமாகும். இந்த இடம் தேனி மாவட்டம் என்றாலும் சாலை வசதி தமிழ்நாடு வழியாக இல்லை. தனிமையில் இயற்கையையும் காடுகளையும் ரசிக்க விரும்புவோருக்கு அற்புதமான இடம் என்றால் அது கொழுக்குமலை தான். கொழுக்குமலையில் ஊட்டி மற்றும் கொடைக்கானலை விட வெப்பநிலை குறைவாக இருக்கிறது. கொழுக்குமலையில் சூரிய உதயத்தை பார்க்க திட்டமிட்டிருந்தால் அதிகாலை 4 அல்லது 5 மணிக்கு சூரியநெல்லியிலிருந்து ஜீப்பில் கிளம்புவது நல்லது. அப்போதுதான் சரியாக 6 மணி வாக்கில் உச்சியை அடைய முடியும். அதற்கு முன்பாகவே போய் சூரியனை பார்ப்பது கிட்டத்தட்ட இயற்கை அன்னையின் தரிசனத்தை நேரில் பார்ப்பது போன்ற ரம்மியமான உணர்வு தரும். மூணார் சுற்றுலா செல்பவர்கள் தவறவே விடக்கூடாத இடம் என்றால் அது கொழுக்குமலை தான்.